ஆர்கிடெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா பில்டர் இல்ல கான்ட்ராக்டர் கிட்ட போனா ட்ரீம் டிசைன் கிடைக்குமா? சிம்பிளி பில்டர்ஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட்டை தான் கொடுக்க முடியும். ஆர்கிடெக்ட்ஸ் கேன் கிவ் விஷன்ஸ். மேலே இருக்கிற ரூஃபும் உங்களுக்கு இல்லை, கீழே இருக்கிற தரையும் இட் இஸ் நாட் யுவர்ஸ் அண்ட் யுவர் வால்ஸ் ஆர் ஆல்சோ ஷேர்ட் வித் யுவர் நெய்பர். ஆர்கிடெக்ட் ஃபீஸ் வந்து வேஸ்ட் ஆஃப் பண்ணின்னு சொல்றாங்க. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அது 100% ஃபால்ஸ் தான். ஈஸ்ட் ஃபேசிங் விசஸ் நார்த் ஃபேசிங், ஸோ எது பெஸ்ட்? ஈஸ்ட் அண்ட் நார்த்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா யூ கெட் தி நார்த் ஈஸ்ட், அதாவது நம்ம அதிக செட்பேக் ஸ்பேஸ் வந்து அங்கே தான் விடணும். ஸோ டைல்ஸ் விசஸ் மார்பிள்ஸ் விசஸ் கிரைனட், ஸோ விச் இஸ் த ஸ்பாட் சாய்ஸ்? All three are different materials which you cannot compare. Collect power and you can actually give back to the government also. One thing that immediately increases house value. இப்போ வந்து யூடியூப்ல ரேபிட் ஃபயர் வந்து பண்ண போறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேபிட் ஃபயர் வந்து கியூரியாசிட்டி பிளஸ் வந்து அவேர்னஸ் ரிலேட்டடா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பேச போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆர்கிடெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா பில்டர் இல்ல கான்ட்ராக்டர் கிட்ட போனா ட்ரீம் டிசைன் கிடைக்குமா? Of course no. See, builders they run on a template. Builders or contractors அவங்க அது வந்து ஒரு தனி மார்க்கெட், தனி ஸ்டாண்டர்ட்ஸ்ல பண்ண போறாங்க. ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் விஷனரிஸ். இங்க வந்து நீங்க ஆர்கிடெக்சர் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி எம்இபியோட வித் ஆல் தி டீடைல்ஸ் நீங்க வந்து ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ண போறீங்க. இதுக்கும் அதுக்கும் டே நைட் டிஃபரன்ஸ் இருக்கு. சிம்பிளி பில்டர்ஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட்டை தான் கொடுக்க முடியும். ஆர்கிடெக்ட்ஸ் கேன் கிவ் விஷன்ஸ். ஸோ we have second question. அப்ரூவ்ட் பிளான் விசஸ் ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபரன்ஸ் இருக்குமா? ஆக்சுவலா டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. டெக்னிக்கலி சில பொசிஷன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கலாம். பொசிஷன்ஸ் அண்ட் பிளேசிங் ஆஃப் இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து இருக்கலாம். பட் ஸ்டாச்சுட்டரி வைஸ் கம்ப்ளைண்ட்ஸ் டீவியேஷன் இருக்கக்கூடாது. அதுவும் இப்போ வந்து இட் ஹாஸ் பிகம் வெரி ஸ்ட்ரிக்ட். இருக்கவே கூடாது. கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் திங்ஸ் ஆர் வெரி கிளியர். தேர் கேன் நாட் பி எனி காம்ப்ரமைஸ் ஆன் தி செட்பேக் ஸ்பேஸ். இல்லைன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தும் கிளியரன்ஸ் கிடைக்காது ஃபைனலி. ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன சார்? ஸோ வாஸ்து ஃபாலோ பண்ணா டிசைன் காம்ப்ரமைஸ் ஆகுமா? இல்லை அப்படி கிடையாது. வாஸ்து பேஸ்ட் டிசைன்ஸ் பண்ணலாம். சி இது வந்து ஒரு அகைன் இட்ஸ் அன் ஆர்கிடெக்ட்ஸ் நாலேஜ் லெவல் டிபெண்டிங் ஆன் தி கஸ்டமர். இப்போ எங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நாங்க சவுத்ல ப்ராக்டிஸ் பண்றதுனால மோஸ்ட்லி 99.9% நாங்க பண்றது எல்லாமே வாஸ்து பேஸ்ட், வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸோட இருக்கிற ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். வாஸ்துனால ஆர்கிடெக்சர் காம்ப்ரமைஸ் ஆகாம டிசைன் பண்ண முடியும். பட் வாஸ்து வந்து ஒரு அந்த கிரியேட்டிவிட்டிக்கான ஒரு பேரியர் தான். நீங்க வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்ணும்போது வாஸ்து கம்ஸ் ஆஸ் அ பேரியர். ஒரு சாண்ட் குவாலிட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சார். அஃப்கோர்ஸ் சி அதாவது நீங்க வந்து ஐ திங்க் யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் சாண்ட் இன் ஜெனரல். சாண்ட் இஸ் தி மேஜர் அக்ரிகேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டோன்ட் கெட் ரிவர் சாண்ட் டுடே. எம் சாண்ட் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இட் ஷுட் பி அன் ஐஎஸ் சர்டிஃபைட் அண்ட் ஒரு ப்ராப்பர் டெஸ்டிங்க்கு அப்புறம் நீங்க வாங்கணும். நீங்க எம்சாண்ட் எடுத்துட்டீங்கன்னா யூ ஹேவ் அகைன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எம்சாண்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அப்ளிகேஷன். பிரிக் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு, பிளாஸ்டரிங்க்குன்னு ஒன்று இருக்கு. பிளாஸ்டரிங் இஸ் கால்ட் பி சாண்ட் அகைன். நீங்க வாங்கி யூ கேன் ப்ராபப்ளி டூ அ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஆல்சோ. ஒரு கான்கிரீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் பிளேஸ் அ 40 to 50% ஸ்டேக். எம்சாண்ட் வந்து இட் பிளேஸ் தி ரோல். ஆப்வியஸ்லி நீங்க தப்பான சாய்ஸ், தப்பான ஒரு வெண்டர்கிட்ட வாங்குனீங்க அப்படின்னா யூ வில் pay for it in the future. நீங்க ப்ராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணலாம். யூ கேன் mix it, see to that you know how well it is acting after your curing period. நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஆர்கிடெக்ட் ஃபீஸ் வந்து வேஸ்ட் ஆஃப் பண்ணின்னு சொல்றாங்க. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான்? அது 100% ஃபால்ஸ் தான். நீங்க ஆர்கிடெக்ட கொடுக்கல அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் தட் சம்வேர் வித்தவுட் எனி ஐடியா. யாரோ ஒரு ஆள் வந்து ஸ்வீப் அவே பண்ணிட்டு போறாங்க. சி நான் ஆர்கிடெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஆர்கிடெக்ட் வச்சு பில்டிங் கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கு. அது வந்து தே டெலிவர் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது அவங்களோட ஒர்க்குக்கான ஃபீஸ் தான் அவங்க வாங்குறாங்க. இன் ரிட்டர்ன் யூ கெட் தட் வேல்யூ. ஒரு ஆர்கிடெக்டோட கைடன்ஸ் இல்லாம நீங்க யாரையுமே வேலை வாங்க முடியாது. யா சார், இப்போ நம்ம ரவுண்ட் 2 பார்க்க போறோம். ஸோ ரவுண்ட் 2ல என்னன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்கேம்ஸ் நடக்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவு டு பில்டர்ஸ் சீட் கஸ்டமர்ஸ் இன் மெட்டீரியல் குவாலிட்டி? நம்ம எப்படி அவேரா இருக்கணும் இல்லை? See, first of all, builders அவங்கள யாரும் சீட் பண்ணிடக்கூடாது. So probably it starts from there only. See, it actually depends on the ஒரு reputation அப்படின்னா that has got value. ஒரு reputed builder அதை பண்ண மாட்டாங்க. அது கிளைண்ட் தான் வந்து அதை ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணணும்.
அண்ட் அகைன் ரெப்யூட்டட் பில்டர்ஸுமே எங்க ஏமாறலாம்னா அவங்க வெண்டர்ஸ் அவங்கள ஏமாறலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் சாம்பிள் கொடுக்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக்லி இந்த அக்ரிகேட்ஸ், ஏன்னா நீங்க இப்போ ஸ்டீல் சிமெண்ட் இந்த மாதிரி ஜென்ரிக் மெட்டீரியல்ல பெரிய டிஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல தான் யுவர் பிளாக் சாலிட் பிளாக்ஸ் இதுல தான் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர். நீங்க சாலிட் பிளாக் எடுத்தாலுமே யூ கேன் டெஸ்ட் இல்லையா, அதுக்கு தான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் தேவைப்படுதாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு ஆர்கிடெக்ட் சர்டிஃபை பண்ண ஸ்பெசிஃபிகேஷனை ஒரு பில்டர் ஃபாலோ பண்ண போறாரு அப்படின்னா தட்ஸ் வேர் தி ஹோல் திங் கெட்ஸ் அரெஸ்டட் அண்ட் யூ ஆர் ஃபாலோயிங் அ ஃபார்மேட். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், நம்ம அன்டிவைடட் ஷேர்ஸ் இருக்குங்களா யூடிஎஸ், ஸோ அதில் வந்து நடக்கிற ஸ்கேம்ஸ் என்ன அப்படின்னு? நீங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா மேல இருக்கிற ரூஃபும் உங்களது இல்லை, கீழே இருக்க தரையும் இட் இஸ் நாட் யுவர்ஸ். எக்ஸாக்ட்லி. அண்ட் யுவர் வால்ஸ் ஆர் ஆல்சோ ஷேர்ட் வித் யுவர் நெய்பர். ஸோ இது வந்து அகைன் நீங்க அன்டிவைடட் ஷேர் ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இஃப் யூ டேக் எனி குட் கேட்டட் கம்யூனிட்டிஸ் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வந்து யூ கெட் தட் மேட்ரிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹேப்பனிங் வித் ஆல் தி அம்யூனிட்டிஸ். உங்க லைஃப் ஸ்டைல், உங்களோட பசங்களோட ஸ்கூல் சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்காக, அக்சசிபிலிட்டி, இதுக்காக நீங்க சூஸ் பண்றீங்க, நீங்க போய் இருக்கிறதுக்காக பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் யூடிஎஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். Yeah. Got it, sir. So next question. So what is the carpet area versus build-up area? Carpet area is nothing but the area that you actually use for your living. Your walls are excluded. Build-up area na your walls are included. That's all, as simple as it is. Super built-up area na இப்ப நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா your other amenities like உங்களோட lift infrastructure and other whatever அந்த பில்டிங்ல வந்து within that whatever is integrated, your common space, corridor, அதெல்லாம் சேர்த்து தான் சூப்பர் பில்டப் ஏரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ரெடி டு ஆக்குபை ஃபிளாட்டை வாங்கலாமா சேஃபா? both has got pros and cons. நீங்க ரெடி டு ஆக்குபை போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு டீப் சர்வே பண்ணி ப்ராஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபினிஷ்டு ப்ராஜெக்டை பார்த்து நீங்க வாங்க போறீங்க. ஓகே. அண்ட் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ டைம் லைன் இஷ்யூஸ் இருக்காது. செகண்ட் திங், நீங்க வாங்கின அன்னைக்கே யூ கேன் மூவ் இன்சைட் தி ப்ராப்பர்ட்டி, யுவர் லோன் இன்ட்ரெஸ்ட் அது சேவ் ஆகும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேன் கலெக்ட் தி ஃபீட்பேக்ஸ் ஆல்சோ பிஃபோர் பையிங் when it is a ready to occupy. கம்யூனிட்டியில் இருக்க வேற யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ குவாலிட்டி பற்றி தெரிஞ்சிடும், ஏன்னா ஆல்ரெடி சம்படி இஸ் யூசிங் த ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து ரெடி டு மூவ்ல இருக்கிற அட்வான்டேஜ். வென் யூ வாண்டட் டு பை ப்ராப்பர்ட்டி விச் இஸ் அண்டர் டெவலப்மெண்ட், த மெயின் திங் இஸ் யூ வில் டூ பார்ட் பேமெண்ட்ஸ். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் த சாய்ஸஸ் ஆர் தேர். லைக் நீங்க வந்து இந்த பர்டிகுலர் ஃபிளாட் எனக்கு வேணும், இந்த பர்டிகுலர் ஹவுஸ் வேணும்ன்ற சாய்ஸஸ் ஓப்பனாக இருக்கும். அவ்வளோதான். சார் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ப்ளஸ் டிசைன் அவேர்னஸ் ரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் சென்னை ஹவுசஸ்லாம் வந்து ஆல்வேஸ் ஹாட் இன்சைட்? சென்னை ஹவுசஸ் ஆர் ஹாட் இன்சைட். சென்னையோட கிளைமேட்டே ஹாட் தானே, ஆப்வியஸ்லி ஹாட்டாக தான் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இருக்கிற லொகேஷன் பொறுத்து தான். நீங்க உள்ள கிளைமேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா கிளைமேட் ரெஸ்பான்சிவ் டிசைனா இருக்கணும். ஆர்கிடெக்டோட அப்ரோச் வந்து ஒரு கிளைமேட் ரெஸ்பான்சிவ் தீம் அண்ட் டிசைன்ல யூ ஷுட் டெலிவர் த ரிசல்ட். சென்னை நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தி. அண்ட் நீங்க சில ஏரியாலாம் பார்த்தா ரொம்ப கன்ஜஸ்டிவா தேவோட பில்ட் ஒரு சீரீஸ் ஆஃப் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. செட் பேக் ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து அப்ப இருந்தே அப்படியே வந்துருச்சு. ஸோ பேசிக்லி காத்து போறதுக்கு இடம் இருந்தா தானே ஏர் ஃப்ளோ இருக்கும். ஸோ அது கூட விடாம பண்ணியிருப்பாங்க. அங்க சென்னையிலன்னு இல்லை, எல்லா இடத்துலயும் இந்த இஷ்யூ இருக்கு. இதை ஓவர் கம் பண்ணணும்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் வென்டிலேஷன் சிஸ்டம் அண்ட் த ஓவரால் டிசைன் இட் செல்ஃப் ஷுட் பி அ கிளைமேட் ரெஸ்பான்சிவ் டிசைன். டெரேஸ் கார்டன் வந்து லக்ஸரியா நெசசிட்டி? See, it depends on the passion of the customer. If you ask me, I would say if it is in a city zone or a city original இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா I would say it is necessary. Because ஒரு கார்டன் மூலமா you get so many benefits. டைரக்ட் பெனிஃபிட்ஸ், இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ். அஃப்கோர்ஸ் அது மேலே ஒரு லேயரா இருக்கும்போது கிளைமேட், உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின், கிளைமேட்டும் கொஞ்சம் ஹீட் இறங்குறதும் குறையும். ஆப்வியஸ்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஆன் யுவர் டெரேஸ் கார்டன். இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி கோயிங் டு டூ அ லேண்ட்ஸ்கேப் ஜஸ்ட் ஃபார் ஹேவிங் அன் ஆர்கிடெக்சரல் அம்யூனிட்டி, தட் இஸ் அ டிஃபரெண்ட் திங். அது இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஹார்மனி அண்ட் ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட்டா உங்களுக்கு அந்த ஸ்பேஸே வந்து உங்களோட ஒரு கோ டு ஸ்பாட் மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க போகுது.
அகைன் இப்போ நீங்க அங்க ஏதாவது ஒரு ஸ்மால் டைம் கல்டிவேஷன் பண்ணணும்னாலும் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அது நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்காங்க இப்போ. த டெரேஸ் கார்டன் ஆக்சுவலி ஒர்க்ஸ் திஸ் வே. பட் எதை பண்ணாலும் கிளையண்ட்டுக்கு பேஷன் இருக்கணும், இல்லைன்னா இட் பிகம்ஸ் அ நைட் மேர். அதையும் நான் சொல்றேன். யா. நியூ ஹவுசஸ் கிராக் வித்தின் 2 to 3 years. என்ன ரீசன்? சி கிராக்ஸ்க்கு தேர் ஆர் மெனி ரீசன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் இம்ப்ராப்பரா இருந்தாலும் கிராக்ஸ் வந்துடும். அண்ட் த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் தட் யூ ஹவ் ஆக்சுவலி யூஸ்ட், அதுல ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் வரும். அண்ட் அகைன் ப்ராப்பரா கியூரிங் பண்ணலனாலும் வரும். There are so many reasons crack form ஆகிறதுக்கு. Firstly, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்கணும் in conjunction with the architectural details and of course skilled workmanship ஓட எக்ஸிக்யூட் பண்ணணும். Mixing ratios are very important. அதுல இஷ்யூ இருந்தா 100% crack வரும். மிக்சிங் ரேஷியோ காங்கிரீட்ல ஃபெயில் ஆனாலும் கிராக் வரும். மோஸ்ட் ஆஃப் த ரெடி மிக்ஸ் காங்கிரீட்ஸ் ஆர் ஃபெயிலிங் டுடே. சின்ன ப்ராஜெக்டா இருந்தா இட் இஸ் பெட்டர் டு கோ வித் சைட் மிக்ஸ். மெயினா அகைன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கியூரிங் டைம் லைன் ஷுட் பி கெப்ட் இன் பேஸ். அது இல்ல அப்படின்னா யூ வில் ஃபேஸ் அ ட்ரபிள். கிராஸ் வென்டிலேஷன், ஸோ எவ்ரி ஒன் சேஸ் இட் பட் நோபடி டஸ் இட். வை? இட்ஸ் அ கிரீடி. ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் வந்து எல்லாமே வேணும் அப்படின்னு தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணும்போது எல்லா விஷயமும் வேணும் அப்படின்னு தான் ஒரு ஆர்கிடெக்டையுமே கன்வே பண்ணுவாங்க. ஓகே. பட் பேசிக்லி இதெல்லாம் எங்க இருந்து டிராவல் ஆகும் அப்படின்னா த மெயின் ரிசோர்ஸ் யுவர் பிளாட் அண்ட் இட்ஸ் லொகேஷன். ப்ராப்பர் செட்பேக் ஸ்பேஸ் விடாம ஒரு கிராஸ் வென்டிலேஷன் பண்ணவே முடியாது. சின்ன பிளாட்டா இருந்து ரெக்குயர்மெண்ட் ஹெவியா இருந்தது அப்படின்னா ப்ராபப்ளி நீங்க உங்க ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பிளாட் வாங்கணும். நான் அதனாலதான் கிரீடி அப்படின்னு சொன்னேன். யூ கேனாட் டேக் எவ்ரி திங் இன் டு த அக்கௌண்ட், ரைட்? நீங்க உங்களோட மேஜர் டேக் எந்தெந்த ஏரியாவுக்கு வேணுமோ அதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் இருந்தாலும் வென்டிலேஷனை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அது வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாத ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை டிஃபைன் பண்ணும். பிரைமர்லி தேர் ஷுட் நாட் பி a compromise in your setback space. அது இருந்தால் தான் நீங்க கிராஸ் வென்டிலேஷனே திங்க் பண்ண முடியும். அண்ட் யூ கேன் திங்க் ஆஃப் சென்டர் skylight ventilation also. Okay. So சுத்திலாம் பில்டிங் வந்தாலும் மேல இருந்து you are going to have the air flow. So ஒரு வீட்ல டபுள் ரூஃப் இருக்கு, 3 ரூஃப் இருக்கு அப்படின்னா டாப் லெவல்ல தான் ஹீட் போய் அக்யூமுலேட் ஆகும் generally. Okay. So that gets circulated. So cross ventilation is not that between the windows மட்டும் கிடையாது. It happens through your up down cycle also. Next question, east facing versus north facing, so எது பெஸ்ட்? First of all, எல்லா டைரக்ஷனும் குட் டைரக்ஷன் தான். It is all how you design. ஈஸ்ட் அண்ட் நார்த்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா யூ கெட் தி நார்த் ஈஸ்ட். அதாவது நம்ம அதிக செட்பேக் ஸ்பேஸ் வந்து அங்கதான் விடணும். அது முன்னாடியே வந்துடும். வீடோ ஆர் வாட் எவர் ப்ராஜெக்ட் யூஆர் பில்டிங் ஃப்ரண்ட்லேயே நீங்க அந்த செட்பேக் ஸ்பேஸை விடுற மாதிரி வரும்போது வீடு வந்து இட் லுக் லைக் அ ஹோம், ப்ராப்பர் ஹோம், இன்ஸ்டெட் ஆஃப் ஹவு ஜென்ரலி கமர்ஷியல் பில்டிங் லுக்ஸ். அதுதான் இந்த மாதிரி இருக்கு. சி, நார்த் அண்ட் ஈஸ்ட் ரெண்டுமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பீப்புளோட ப்ரிஃபரன்சஸ்ல இருக்கு. த ரீசன் இஸ் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் வந்து இட் இஸ் தி பிளேஸ் ஃபார் யோர் வாட்டர். லக்ஷ்மி இருக்கிற இடம், மணி. So people wanted to have a opening in the northeast. அதனால தான் நார்த் அண்ட் ஈஸ்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ரவுண்ட் 4. ஸோ அதில் வந்து இன்டீரியர் டிசைன் மிக்ஸ் வந்து பஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து இஸ் நெசசரி ஆர் ஏ ஃபேஷன்? Obviously fashion, but basically false ceiling is nothing but a false ceiling which actually protects or covers your mother ceiling. Mother ceilingல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு பிவி ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், இல்ல பீம்ஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். உங்க எம்இபி லைன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கலாம், கேபிள்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கலாம். அதை கவர் பண்றதுக்கு நீங்க ஒரு ஃபால்ஸான ஒரு சீலிங்கை கிரியேட் பண்றீங்க. ஒரு லேமன் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஜிப்சம் போர்டு தான் ஃபால் சீலிங் நினைச்சிட்டு இருக்காங்க. சி, நீங்க ஃபால்ஸா கிரியேட் பண்ற எல்லா சீலிங்குமே ஃபால் சீலிங் தான். இட் கேன் பி இன் வுட், இட் கேன் பி இன் மெனி மெட்டீரியல்ஸ். தேர் ஆர் சோ மெனி மெட்டீரியல்ஸ், ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ. ஒன்லி ஒன் திங், நீங்க ஃபால் சீலிங் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ வெரி குட் ஃபார்ம் அண்ட் ஆம்பியன்ஸ். உள்ளுக்குள்ள லீக்கேஜஸ் ஏதாவது இருக்கா, நீங்க பண்ண ஒர்க் ரூஃப்ல ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா, அண்ட் அகைன் அதுல ஏதாவது ஒரு எம்இபி லைன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா, அதை செக் பண்ணிட்டு அப்புறமா ஃபால் சீலிங் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, மாடுலர் கிச்சன் வெர்சஸ் கார்பெண்டர் கிச்சன், which one is better? Both have got its own pros and cons. See, carpenter kitchen இப்போ அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. carpenter kitchen the complete அந்த என்டையர் மாடியூலுமே வந்து பெர்மனண்டா ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. Okay. You are using Fevicol and you are actually bonding all the layers, all the verticals and horizontals. Okay. Wherein modular na it is completely made in factory based on your design. தனித்தனியா பண்ணி it comes and it gets assembled here.
ஓகே. ஜஸ்ட் லைக் உங்க கார் மாதிரி. மாடுலர் வந்து ரிலையபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது கார்பெண்டர் கிச்சன் வந்து லைஃப் இருக்கும். பட் ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணோம்னா யூ வில் ஹேவ் போத் ரிலையபிலிட்டி ஆல்சோ அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கான ஒரு யூசேஜ் இருக்கு இல்லையா, லைக் த வே இட் ஆப்ரேட்ஸ், த ஸ்மூத்னஸ் தட் இட் கிவ்ஸ், இதெல்லாம் வந்து இன்டகிரேட்டடா பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ரிசல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டைல்ஸ் விசஸ் மார்பிள்ஸ் விசஸ் கிரைனைட். ஸோ விச் இஸ் த ஸ்மார்ட் சாய்ஸ்? See, first of all three are different materials which you cannot compare. Tile is a man-made material. Granite and marbles வந்து nature has given us. இதை நீங்க எந்த அப்ளிகேஷன் தான் மேட்டர்ஸ். இதை நீங்க எங்க யூஸ் பண்றீங்க, எந்த கிரானைட் ஹார்ட் ஸ்டோன் யூஸ் பண்றீங்களா, லைட் ஸ்டோன் யூஸ் பண்றீங்களா, ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்றீங்களா, பிளாக் சீரீஸ் யூஸ் பண்றீங்களா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஜென்ரலி ஒயிட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கிரானைட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும். ஐ மீன் பிரிட்டிலாக இருக்கும், ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம் அண்ட் இட் பாப்ஸ் அவுட் ஆல்சோ ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ். வேரன் இஃப் யூ டேக் பிளாக் ஒன்ஸ் இட் இஸ் ஆக்சுவலி அ சாலிட் ஃபார்ம், ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் தி அப்ளிகேஷன். ஆஸ் ஐ டோல்ட் யூ, கிச்சன் கவுண்டர்ஸ்க்குலாம் கிரானைட்ஸ் ஆர் ஃபைன். நாங்கள் வந்து மார்பிள் அண்ட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். வி ப்ரிஃபர் யூசிங் டைல்ஸ் ஒன்லி இன் த வாஷ்ரூம்ஸ். ரிமைனிங் ஏரியாஸ் மார்பிள் அண்ட் வுடன் ஃப்ளோரிங். இதுதான் எங்களோட சாய்ஸஸாக இருக்குது. யா. The next question. So LED lights versus normal lights, architect's opinion என்ன? First of all, இப்போ LED lights தானே இருக்கு. It has all gone away. See again, LED-ல தான் நீங்க வந்து அந்த லேயர்ட் லைட்டிங் பண்ண முடியும். நானே ஒரு ரீல்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். Another advantage is it gives you energy saving. அது ஒரு பெரிய விஷயம். LED-ல வந்து again you have different temperatures, like 3000K னா it is for all your decorative stuff. 6000K is your regular. ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்குலாம் வந்து அந்த ஒயிட் பிரைட் ஃபீல் கிடைக்கும். அண்ட் யூ ஹேவ் நியூட்ரல் ஒயிட் ஆல்சோ விச் கிவ்ஸ் யூ தட் செமி வார்மும் இருக்காது, ஒயிட்டும் இருக்காது, இன் பிட்வீனில் இருக்கும். மை பர்சனல் சாய்ஸஸ் எல்இடி தான். யா. சார், இப்போ நம்ம ரவுண்ட் 5ல சைக்காலஜி ஆஃப் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ கேன் பேட் டிசைன் அஃபெக்ட் மென்டல் ஹெல்த்? டெஃபினெட்லி, கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பேட் டிசைனை நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனே இட் இஸ் கோயிங் டு காஸ் யூ ஸ்ட்ரெஸ். ஒரு லிவிங் ரூம் அப்படின்னா அதுக்கான அப்ராப்ரியேட் ஸ்டேக் ஆஃப் வென்டிலேஷன், ஸ்டேக் ஆஃப் சன்லைட் என்டரிங் யுவர் பிளேஸ், உங்களோட வாக்கிங் ஃப்ளோ, பொசிஷனிங் ஆஃப் யுவர் ஃபர்னிச்சர்ஸ், இதெல்லாம் டிஸ்டர்பிங்கா இருந்ததுன்னா அந்த லே அவுட்டே தப்பா இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி தானே ஆகும். உங்களோட மூவ்மெண்ட்டே உங்களோட கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். That actually value to your lifestyle. So எப்ப உங்களோட லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகுற மாதிரி ஒரு டிசைன் அங்க இருக்கோ, definitely it is going to put you in stress. Okay. ஒரு கிளட்டரான ஸ்பேஸ் இருக்கும்போது it is actually going to spoil your mood. Another thing, low ceiling height இருந்தது அப்படின்னா anxiety வருமா ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து மெடிக்கலி ஆல்சோ ப்ரூவன். சன்லைட் இல்லை அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு புட் யுவர் பாடி டவுன். தீஸ் ஆர் ஆல் மெடிக்கலி ஆல்சோ இம்பாக்டிங். டெஃபினெட்லி இந்த விஷயம்லாம் வந்து ஒரு டிசைன் பண்ணும்போது கன்சிடர் பண்ணணும். Why hospital smells make you feel sick even before treatment? See, again இது வந்து டிசைன் பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். அந்த சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தட் தேர் யூசிங் டு கிளாட் த வால் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஒரு நேரோ காரிடரா இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த வாஷ்ரூம் பொசிஷன் ரியலி மேட்டர்ஸ். லொகேஷன் ஆஃப் வாஷ்ரூம் and positioning of washroom really matters. So it is better to isolate the washroom, corridors or a general ward irukku appadina it is better to isolate. Okay. Hospital is a area where thousands of people walk in and walk out. Thousands or lakhs, it depends on the size of the hospital. So அப்படி இருக்கும்போது இந்த பாப்புலேஷனை அகாமடேட் பண்ற மாதிரியான, அகாமடேட்னா ஜஸ்ட் ஒரு பெரிய ஹால் கட்டிட்டு அதுல வந்து எல்லாரும் இருப்பாங்க. ஐ எம் நாட் மீனிங் தட். 1000 people என்டர் ஆகுறாங்கன்னா அதுக்கான வாக்-இன் ஸ்பேஸ், லாபியில இருந்து காரிடர்ல இருந்து எவ்ரிதிங் ஷுட் பி வெல் டிசைன் according to the size of the project and ventilation system. Of course, நீங்க ஒரு வார்டு இருக்கு அப்படின்னா ஒரு 20 பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த 20 பேஷண்டோட ஹீட் அகாமடேட் பண்றதுக்கான சைஸ்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ சைஸ் தான் இட் இஸ் புட்டிங் தி திங்ஸ் டவுன். இதெல்லாம் வந்து இந்த வென்டிலேஷன், இந்த சைஸ்லாம் ரொம்ப அட்பார் இல்லாதப்போ வாட் ஹேப்பன்ஸ், இட் இஸ் இம்பாக்டிங் இந்த மாதிரி ஸ்மெல் டெவலப்மெண்ட், ஓடர் டெவலப்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அகைன் ஓடர் டெவலப் ஆனாலுமே அது எக்ஸாஸ்ட் ஆகுற மாதிரியான ஒரு சிஸ்டம், ஒரு ஹெச்வேக், ப்ராப்பரான ஹெச்வேக், வெல் மெயின்டைன்ட் ஹெச்வேக் டிசைன் இருந்தது அப்படின்னா, ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ஏர் கூலிங் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கான சான்ஸ் இல்லை. த ஆம்பியன்ஸ் ஆல்சோ ஷுட் ஃபால் இன் பிளேஸ். சம்டைம் அந்த இரிட்டேட்டிங் ஆம்பியன்ஸ் அது கூட பேஷண்ட்டை வந்து இட் வில் புட் தெம் இன் ஸ்ட்ரெஸ். லைட்டிங் ஆல்சோ மேட்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. So school design affects children's learning. Is it true?
100% true. I read about this somewhere. Natural sunlight and ventilation. Class roomsல இப்போ நாங்க படிக்கும் போதெல்லாம் வந்து ஏசிலாம் கிடையாது. கிளாஸ் ரூம்ல சன்லைட் வரும். What they are saying is it improves 20% efficiency of the kids. We are not putting their health also in stake. Something that ஒரு architect ஒரு ஸ்கூல்ல டிசைன் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். Tall roofs, I mean clear height வந்து ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா it is even more well and good because again ஸ்கூல்லயும் வந்து ஒரு கிளாஸ் ரூம்னா 40 to 50 kids or students or people இருக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அத்தனை பேர் பிரீத் பண்றதுக்கு தேவையான வென்டிலேஷன் நடக்கணும். கிராஸ் வென்டிலேஷன் மூலமா தான் அது பாசிபிள். ஸ்கூல்ஸ் வந்து அதனால தான் ஜென்ரலி பிளாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும் வேற சென்டர்ல வந்து வென்டிலேஷன் வர மாதிரி. ஸோ கிளாஸ் ரூம்ஸோட ரெண்டு சைட்லயுமே வென்டிலேஷன் இருக்கும். டூ காமன்லி ஷேர்ட் வால்ஸ், டூ சைட்ஸ் வென்டிலேஷன். இட் இஸ் அட்வைசபிள். Yeah. So why do some houses feel peaceful immediately when you enter? Maybe it is designed well. அதுதான் ஒரே ரீசனா இருக்க முடியும். வேற என்ன? See, peace, harmony இது ரெண்டுமே வந்து உங்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கனெக்ட் ஆகுற மாதிரியான டீடைல்ஸ் அங்க இருக்கு அப்படின்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் தட் பீஸ் இன் யுவர் மைண்ட். சில பேர் வந்து சில கடவுள் மேல இஷ்டம், கிருஷ்ணாவோட ஃபேனா இருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு கிருஷ்ணாவை பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்கு மென்டலி இட் புட்ஸ் தெம் இன் அ குட் மூட். அதே மாதிரி விநாயகரை பார்த்தா இதெல்லாம் இல்லாம மதர் டிசைன் ப்ராப்பரா இருக்கும். வெல் வென்டிலேட்டடா இருக்கணும், யூனிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் அண்ட் அதோட ஷேப்ஸ், ஜாமெட்ரிஸ் அண்ட் த டச் ஆஃப் டிசைன், தீம் கோட் ஆஃப் த டிசைன் ஜென்ரலா பார்க்காத மாதிரி எக்ஸ்க்ளூசிவா இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு புட் தம் இன் எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட்டே ஒரு பீஸை கொடுக்கும். எஸ். ஸோ கலர் சைக்காலஜி இன் ஹோம் ஹவு இம்பார்ட்டன்ட்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். See, if you take neutral colors பத்தி நான் சொல்றேன். நீங்க ப்ளூ எடுத்துட்டீங்கன்னா யூசிங் ப்ளூ இன் பெட்ரூம்ஸ், ப்ளூ நாட் கம்ப்ளீட்டா ஒரு வால் ஃபுல்லா ப்ளூ அடிக்கணும் அந்த ஆங்கிள் நான் இதை கன்வே பண்ணல. ஒரு ப்ளூ பேஸ்ல இருக்கிற வால்பேப்பர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இட் கவுண்ட்ஸ் ஆன் அ வெரி குட் ஸ்லீப் லெவல் ப்ளூ. அந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் விஷயங்கள் இருக்கு. சைக்காலஜி இது வந்து இட்ஸ் அ ரிசர்ச். ரெட் யூஸ் பண்ணா உங்களால நல்லா ஃபோக்கஸ்டா சாப்பிட முடியும். பிகாஸ் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து கரெக்டா சாப்பிட்றாங்க? இந்த ஏஐ வேர்ல்ட்ல நிறைய விஷயத்த நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கோம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் எவ்வளவு விஷயத்த லூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தா இம்ப்ரூவ் பண்ண விஷயத்த விட லூஸ் பண்ணதான் அதிகம். நம்ம ப்ராப்பரா நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றது கூட இல்லை இப்போ. அண்ட் வென் வி ஆர் ஹேவிங் ஃபுட் வி வாண்ட் அன் அசிஸ்டன்ட் அகைன். அந்த மாதிரி ஒரு சினாரியோல இருக்கும்போது கலர்ஸ் வந்து இட் பிளேஸ் தட் ரோல். ரியலி இட் பிளேஸ் தட் ரோல். இட் கிவ்ஸ் யூ தட் இன்டைரக்ட் அப்ரோச் ஆன் மென்டரிங் யூ. ரெட் வந்து நல்லா சாப்பிட வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் ஆல் சம்திங் விச் இஸ் ரிட்டன் ஆல்ரெடி. இதை நீங்க எப்படி இன்டகிரேட் பண்றீங்க உங்க டிசைன்ல, தட் மேட்டர்ஸ். அதுக்காக ஒரு கிச்சனோட கவுண்டர்ஸ்ல நீங்க ரெட்டை இமேஜின் பண்ணீங்கன்னா அந்த கிச்சன்ல போய் சமைக்கவே முடியாது. ஆனா ஒரு மியூரல் ஆர்ட், சம்திங் லைக் தட், யூ வில் ஹேவ் டு பிளெண்ட் அண்ட் பிரிங் தீஸ் கலர்ஸ் இன்டு பிக்சர். தட்ஸ் வேர் தி டேலண்ட் ஆஃப் தி ஆர்கிடெக்ட் ஆல்சோ, ஆர்கிடெக்ட் ஆர் இன்டீரியர் டிசைனர் அவங்களோட கையில தான் இது இருக்கு. ஒரு சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மேண்டேட்டரியா இல்லை ஆப்ஷனலா, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு? 2003ல இருந்தே ஐ திங்க் அந்த டைம் சிஎம் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. அப்ப இருந்தே இட் வாஸ் மேண்டேட்டரி தான். பட் பீப்புள் ஆர் டீவியேட்டிங். நிறைய பேர் அது பண்றது இல்லை. they have to realize the benefit and I think இப்போ வந்து அதுக்கான அவேர்னஸ் இருக்கு. நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டிலேயே 2006ல மை டேட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அங்க வாட்டர் லெவலே இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராக்டிகலி ஐ ஹவ் சீன் தட். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் சம்திங், இட்ஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் தேன் சேயிங் வெதர் இட் இஸ் மேண்டேட்டரி ஆர் நாட். உங்களுக்கு நாளைக்கு தண்ணி வேணும், உங்க பசங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டோர் இட் இன் தட் பாயிண்ட். நீங்க தேக்கி வைக்கிறீங்க, ஜஸ்ட் லைக் ஹவ் யூ ஆர் ஏர்னிங் மணி அண்ட் கீப்பிங் இட் சம்வேர் இன் சம் ஃபார்ம். அதே மாதிரி தான் தண்ணியை நீங்க சேவ் பண்றீங்க. இட் இஸ் மேண்டேட்டரி. Can a house be built with zero electricity bill? Why not? பண்ணலாம். பட் அகெயின் அது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் இருக்க போறாங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், அது வந்து ஒரு சஸ்டைனபிளான ஹவுஸா இருக்கணும். ப்ராபப்ளி வென்டிலேஷனுக்காக சார்வ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஹேவ் அ கோர்ட் யார்ட் வேர் யுவர் வென்டிலேஷன் ஃப்ளோஸ் த்ரூ. கிராஸ் வென்டிலேஷன் ப்ராப்பரா இருக்கணும். ஸோ இது இருக்கும்போது பவரோட டிபெண்டன்சி குறையும். அண்ட் அஃப்கோர்ஸ் solar panels, completely it should be a on grid system. Full and full நம்ம வந்து சோலாரை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கலாம். Where you will actually
collect power and you can actually give back to the government also excess power. Okay. So without electricity, அதாவது electricity bill இல்லாம other than the minimum charges. So I am talking on the grounds where you will pay the minimum cost alone. அந்த மாதிரி பண்ணலாம். Okay. Yeah. So earthen pots versus water purifier, which one architect recommends? See, beyond the recommendations, earthen pots வந்து completely a natural stuff. மேன்மேட், அதாவது கிளேல தான் நம்ம எர்தன் பாட் பண்ணுறோம். அண்ட் வாட்டரோட குவாலிட்டி அண்ட் இட் இஸ் கோயிங் டு ரீடைன் தி ஒரிஜினல்ஸ் தோஸ் ஆர் அவைலபிள் இன் வாட்டர். அண்ட் அதோட டெம்பரேச்சரையும் ஸ்டேபிளாக வச்சுக்க போகுது. இட் இஸ் ஆக்சுவலி ரீப்ளேசிங் யுவர் ரெஃப்ரிஜரேட்டர் விச் இஸ் வெரி ஹார்ம், விச் எவ்ரி ஒன் நோஸ். ஸோ எர்தன் பாட்டை நம்ம மாடர்னைஸ் பண்ணி டிசைன் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ல கிச்சனில் வந்து கிளையண்ட்டுக்கு வந்து டிசைன் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் மாடுலர் கிச்சனோடவே. அகைன் ஆர்ஓ சிஸ்டம் இல்லாமே நீங்க இருக்க முடியாது டுடே. தோ யூ நோ தட் இட் ரிமூவ்ஸ் ஆல் தி மினரல்ஸ் அண்ட் ஸ்டஃப். மாடர்ன் எரால யூ கேனாட் சர்வை வித்வுட் அ ஆர்ஓ சிஸ்டம். ஸோ மை திங் இஸ் எர்தன் பாட் இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் யுவர் குக்கிங் ஆல் தோஸ் திங்ஸ் யூ கேன் யூஸ் தட். ஃபார் யுவர் ட்ரிங்கிங் அட்லீஸ்ட் நீங்க வந்து எர்தன் பாட் வாட்டரை டிபெண்ட் பண்ணலாம். Got it, sir. Next question. Trees near house, is it good or bad structurally? ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்குறீங்க. அதோட ரூட்ஸை பொறுத்து சில ட்ரீஸ் வந்து இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட், சில ட்ரீஸ் வில் நாட். பட் ஆக்சுவலாக நம்ம அதை யாரும் இப்போ பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கோர்ட்யார்ட்லேயே நம்ம ட்ரீஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணுறோம், எங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லேயே பண்ணியிருக்கோம். த சாய்ஸ் ஆஃப் த ட்ரீ, நீங்கள் கீழே வந்து ஃபைப்ரஸ் ரூட், ரொம்ப லாங் ட்ராவலிங், ஃபவுண்டேஷன் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்னேக்கிங் ரூட்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டேஞ்சரஸ் தான். ஏன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் அகைன் ஆர்ஆர் ஸ்டோன்ல ஆர்சிசியில் பண்ணியிருந்தாலுமே தெர் ஆர் ட்ரீஸ் விச் கேன் ஈவன் பெனட்ரேட் த்ரூ தட். அந்த ட்ரீ அவாய்ட் பண்ணணும். நேச்சுரலாகவே நீங்கள் ஒரு காலனியில் இருக்கீங்க, அங்கே நிறைய ட்ரீஸ் இருக்குது, அப்போ தான் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ பிக் சேலஞ்ச். ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா வி ஆர் கோயிங் டு எனிவே கட் த ரூட்ஸ், ரைஸ் த ரீடைனர் அண்ட் வி ஆர் கோயிங் டு பில்ட் இட். And it depends on the desire of the client also. See, end of the day, trees நீங்கள் இருந்தால் தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும். அதனால அது அப்படியே இருக்கட்டும், நம்ம பில்டிங்கை கட்டிக்கணும். Yeah. What is the biophilic design? Why everyone should know this? See, முந்திலாம் வந்து பெங்களூரில் ஒரு 30 years when I was a small boy, பழைய பெங்களூர் நீங்க பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் இருக்கும் எல்லா இடத்துலயும். யூல் கார்டன் சிட்டி பெங்களூர். இன்னைக்கு வந்து பெங்களூர் வந்து யாரும் கார்டன் சிட்டின்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த பழைய பெங்களூரே தெரியாது. ஐ ஹவ் சீன் கார்டன்ஸ், ஐ ஹவ் சீன் லான்ஸ். இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது கப்பன் பார்க் மட்டும்தான். இப்போ அதை நம்ம வெர்டிகலா எடுத்துட்டு போறோம். யூ கேன் சி பயோஃபிலிக் ஸ்கேப்பிங்ஸ் இன் யோர் ஃபசாட். கோர்ட்யார்ட், அகைன் வீட்டுக்கு நடுவில் கோர்ட்யார்ட் கொண்டு வந்து பயோஃபிலிக் பிளான்ஸ் நீங்க கொண்டு வரும்போது இட் பிகம்ஸ் அ பயோஃபிலிக் தீம் அண்ட் ஐடியாலஜி, ரைட்? ஸோ பேசிக்கலி நம்ம கிரீனரி எதெல்லாம் ஒழிச்சோமோ அதை திருப்பி பயோஃபிலிக் மூலமா நம்ம ரெக்கவர் பண்ணலாம். பட் இப்போதான் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐ திங்க் திஸ் அவேர்னஸ் இன்னும் ஒரு 5-6 yearsல நிறைய பயோஃபிலிக் கான்செப்ட்ஸ் இருக்கும், நிறைய வந்துருச்சு. ஆக்சுவலி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐ எம் சீங் சோ மெனி ரிசார்ட்ஸ், சோ மெனி அபார்ட்மெண்ட்ஸ் ஹேவிங் திஸ் பயோஃபிலிக் ஆஸ் தேர் மெயின் ஐடியாலஜி on the theme I'm talking about. So it is important. So biophilic design தான் நம்மளை திருப்பி நேச்சரோட கனெக்ட் பண்ணும். It connects humans with nature. சார், இப்போ ரவுண்ட் 7 நம்ம வந்து குயிக் ஃபயர் அவேர்னஸ் பாம்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒன் திங் செக் பிஃபோர் பையிங் எனி ஃபிளாட். Occupancy certificate, that is not negotiable. So biggest waste of money in home construction. Overdone material specification. So one free thing that can make house more beautiful. Natural light. Most ignored room in house design. Washrooms. Generally washrooms நம்ம probably 30 minutes 45 minutes சில பேர் 1 hour கூட ஸ்பெண்ட் பண்றாங்க. But the way it is designed, the way it is taken into account for designing, அதை ஸ்பெசிஃபை பண்ண மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், என்னைக்குமே அது வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனை நம்ம வச்சிருக்கோம். அது வந்து இருக்கக்கூடாது. ஒன் திங் தட் இமிடியட்லி இன்க்ரீசஸ் ஹவுஸ் வேல்யூ. லேண்ட்ஸ்கேப் டிசைன். இன் ஒன் லைன், வில் பேட் ஸ்பேஸ் ஸ்பாயில் a person's family life? Definitely. See, ஒரு ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க
கிரியேட் பண்றதே யூ கோயிங் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. அது வேஸ்ட் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சாலே யுவர் லைஃப் கெட் ஸ்பாயில். அந்த மாதிரி தான் டெஃபினெட்லி தே வில் லூஸ் தேர் பீஸ், தேர் குட் டைம். பிகாஸ் அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்காது, அவங்கள அந்த கம்ஃபர்ட்லயும் வைக்காது, அவங்களோட லைஃப் ஸ்டைல்லயும் எந்த அப்கிரேடேஷனும் இருக்காது. இட் டஸ் நாட் ஆட் எனி வேல்யூ டு தேர் லைஃப். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஸ்பாயில். ஸோ ஆர்கிடெக்சர் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லக்ஸரி, இட் இஸ் மெயின்லி அபவுட் லைஃப். யா, தேங்க்யூ.